டாடாவின் நானோ கார் தொழிற்சாலைக்காக சிங்கூரில் ஆர்ஜிதம் செய்யப்பட்ட 400 ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடமே ஒப்படைக்க மம்தா உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டு இடதுசாரி ஆட்சிக்கு முடிவு கட்டி அம்மாநிலத்தின் முதல் பெண் முதல்வராக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி பொறுப்பேற்றுள்ளார். முதல் அமைச்சரவை கூட்டத்தில் சிங்கூரில் டாடாவின் நானோ தொழிற்சாலைக்காக விவசாயிகளின் விருப்பத்தை மீறி வலுக்கட்டாயமாக ஆர்ஜிதம் செய்யப்பட்ட 400 ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடமே திரும்ப ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. அதே நேரம் டாடாவின் தொழிற்சாலையை மேற்கு வங்கம் வரவேற்பதாகவும் அவர்கள் 600 ஏக்கர் நிலத்தில் தொழிற்சாலை அமைப்பதை வரவேற்பதாகவும் மம்தா தெரிவித்துள்ளார். They are interested to invest for industry and they want to do the karkhana for within 600 acres land. Will be very happy, but 400 acres land government decision to return to the people. அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு முதல் முறையாக நிருபர்களை மம்தா சந்தித்த போது அவரிடம் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டன. அதற்கு அவர் இப்போதுதான் பணியை துவக்கி உள்ளதாகவும் 7 நாட்களில் மீண்டும் நிருபர்களை சந்திப்பதாகவும் கூறினார். We started our work only today. Let me see the things, the details, and then I will let you know. Give me 7 days time, I'll come. முதல்வராக பதவியேற்ற மம்தா பானர்ஜி ராஜ்பவனிலிருந்து மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் நடந்தே ரைட்டர்ஸ் பில்டிங்கில் உள்ள தலைமைச் செயலகம் வந்து சேர்ந்தார். இது குறித்து கேட்டபோது மக்கள் இல்லாமல் ஜனநாயகம் இல்லை என்று பதிலளித்தார். স্বতঃস্ফূর্ত সমর্থন সহযোগিতা অবশ্যই আমরা পেয়েছি এবং আমি যখন রাজভবন থেকে আসছিলাম আমরা গাড়িতে বেরোবার চেষ্টা করেছিলাম, কিন্তু আমাদের কাছে খবর গেল গাড়ি চলার মতো জায়গা নেই, টোটালটাই ব্লক, মানুষের ঢল। তখন আমি মাননীয় রাজ্যপালকে বললাম এই হচ্ছে পরিস্থিতি, আমি কি করে যাব? রাজ্যপালজি বললেন ঠিক আছে, এই অবস্থা হলে হেঁটে যাওয়াটাই বেটার, আর তো জায়গা নেই, কি করে আমার তার উপর থেকে আসার জায়গা নেই, সুতরাং মানুষকে তো আর মানুষের উপর দিয়ে যাওয়া যায় না, তাই আমরা হেঁটে এসেছি। এই কারণে আমি রাজ্যপালের পারমিশন নিয়ে, কারণ আপনারাও জানেন আমিও জানি জায়গাটা 144 ছিল বা আছে, কিন্তু মানুষের ঢল যেহেতু মাননীয় রাজ্যপালের পরামর্শ অনুযায়ী டாடா தொழிற்சாலைக்காக சிங்கூரில் வலுக்கட்டாயமாக விவசாயிகளிடம் நிலம் ஆர்ஜிதம் செய்ததும் அதை எதிர்த்து விவசாயிகள் துப்பாக்கி ஏந்தியதும் பெரும் வன்முறை வெடித்து இப்பிரச்சனையில் இடதுசாரி அரசுக்கு எதிராக மம்தா தொடர் போராட்டங்களை துவக்கியதை தொடர்ந்தே மேற்கு வங்க அரசியலில் பெரும் மாற்றம் ஏற்பட துவங்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.